தினம் இன்ப ஜெப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த கால வேளையில் உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, விசுவாசத்தில் வல்லவர்களாக இருங்கள், எப்பொழுதும் தேவனை உயர்த்த ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலே தேவனுடைய திருவசனத்தை தியானிக்க நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை கழுதையின் மேல் ஏறி பவனி வந்து கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று எருசலேமின் நகரத்தில் பவனியாக அவர் வந்ததை ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம். இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தாலும் அன்றைக்கு யூத மக்கள் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டிலும் ரோமர்கள் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் வைத்திருந்தார். ராஜ்யம் இல்லை, ராஜா இல்லை. ஆகையால் இவர்தான் ராஜாவா இருப்பாரோ, இவர் நேரே வந்து பிலாத்துவின் அரண்மனைக்கு சென்று பிலாத்துவை தள்ளிவிட்டு இவர் நம்முடைய ராஜ்யத்தின் ராஜாவாக அவர் வீற்றிருப்பாரோ என்று மக்கள் தவறாக எண்ணினார்கள். கழுதை சமாதானத்திற்கு அடையாளம், குதிரை யுத்தத்துக்கு அடையாளம். அந்த நாட்களிலே பிரபுக்களும் ராஜாக்களும் கழுதையை பவனி வருவது இயல்பு. நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய நாட்டிலே கழுதைய ஒரு அற்பமான சாதாரண ஒரு மிருகமாகத்தான், அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் பாலஸ்தீனா நாட்டிலே குதிரையும் கழுதையும் பிரபுக்களும் ராஜாக்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. இவர் ஒரு யுத்தத்தில் வெற்றியடைந்து வெற்றியாளனாக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் குதிரையின் மேல் வரவில்லை, அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். இது எதை காட்டுகிறது? சமாதானத்தை அவர் விரும்புகிறார். சமாதானத்தின் தூதுவராக சமாதானத்தை ஏற்படுத்தும்படி அவர் வருகிறார் என்பதை காட்டுகிறது. இது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. திங்கட்கிழமை என்ன நடைபெற்றது என்பதை நாம் கவனிக்கலாம். இந்த எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் நிறைவேறுதல் தான் திங்கட்கிழமை நடைபெற்றது. 3 வசனங்களை நான் மேற்கோள் காட்டும் போது நீங்களும் வாசிக்கலாம், படித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம், மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 11ஆம் அதிகாரம் 12லிருந்து 18 வசனங்களும், லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 19ஆம் அதிகாரம் 45லிருந்து 48 வாக்கியங்களை நாம் வாசிக்க முடியும். இது எப்பொழுது நடைபெற்றது? திங்கட்கிழமை நடைபெற்ற சம்பவம். 2 காரியங்கள் நடைபெற்றது. அவர் பெத்தானியா கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு அவர் செல்லுகிறார். 2, அப்படி செல்லும் போது அத்திமரத்தை சபிக்கிறார். 2வது, தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விடுகிறார். இதைத்தான் எரேமியாவிலே எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ என்று ஆண்டவர் சொல்லுகிறதையும், அதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறதையும் அந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இது பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலே நடைபெற்றது. பொதுவாக என்ன நடந்தது என்பதை நாம் சிந்திக்கும் போது, ஒன்று, அவர் பெத்தானியா கிராமத்திலிருந்து எருசலேம் பட்டணத்திலே பாதையின் வழியாக நடந்து போகும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாததை கண்டு, அத்திப்பழ காலமாயிராதபடியால் அதுல இலைகள் இருக்கு, ஆனா கனி இல்லை என்பதை அங்கு கவனிக்கிறோம். அவர் பசிக்கு அதை புசிக்கும்படி தேடினார், அங்கு கனிகள் இல்லை. அத்தி மரம் என்பது 2 காலங்களிலே கனி கொடுக்கும். ஒன்று சாதாரணமாக கனி கொடுக்கிற காலம், இன்னொன்று இலைகள் இருந்தால் கனி இருக்கும். இது 2வது சீசன், செகண்ட் சீசன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த மரத்திலோ இலைகள் இருக்கிறது, கனி இல்லை என்று பார்த்தவுடனே அதை சபித்தார். சபித்ததின் நோக்கம், அந்த சமுதாயம் இஸ்ரவேல் என்ற மக்களுக்கு மிக முக்கியமானது. சமுதாயத்தை அடையாளம் காட்டுவது இந்த அத்திமரம். இந்த அத்திமரம் கனி இல்லாததை கண்டார். இது ஆவிக்குரிய ரீதியாக நாம் அதை கவனிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யத்தை விரும்பினார்கள்,
ஆனால் ராஜ்யத்திற்குரிய அடையாளங்களோ அவரிடத்தில் இல்லை. தேவனை விரும்பினார்கள், தேவ பக்தி காரியங்களை செய்தார்கள், ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவரிடத்தில் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கனி அவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இதை வாசிக்கிற, இதை கேட்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம், கனி இல்லாத வாழ்க்கையா என்பதை சோதித்து பார்த்து இந்த கால வேளையில் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து தேவனிடத்திலே கிட்டி சேருங்கள். இரண்டாவது அவர் செய்தது, ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து ஆலயத்தை அவர் சுத்தம் செய்தார். அங்கே வியாபாரங்கள் நடந்தது. அது கல்லர் குகையாக மாறினது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுது. மக்கள் ஆராதிக்க வந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த பரிசுத்தமான வாழ்க்கை குறித்ததான அறிவில்லாமல் இருந்ததை ஆண்டவர் கண்டார். எல்லாரையும் அடித்து விரட்டினதை நாம் பார்க்கிறோம். காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவிழ்த்து விட்டார், பறவைகளை பறக்க விட்டார். என் வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நாமே தேவ ஆலயம் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆலயத்திலே, சரீரமாகிய ஆலயத்தில் தேவன் வாசமாயிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனோடு நமக்கு ஒரு இந்த உறவுகள் சரியா இருக்கிறதா? தேவனோடு நமக்கு உறவுகள் சரியா இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கனி கொடுக்காத மரத்தை அவர் சபித்தார். நாமும் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் தான் சிலுவையில். அதே சமயத்தில் நம் மேல் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் கனி கொடுக்கிறவர்களாகவும் தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தேவன் விரும்பும் ஆலயமாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும், இந்த உலகத்திற்கு நாமே ஆலயம் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.